சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப் பணத்தை எடுக்க போறீங்களா? புதிய வரி விதிகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியவை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி, அதாவது இபிஎஃப் என்பது சம்பளதாரர்கள் ஓய்வூதியம் பாதுகாக்கும் ஒரு முக்கிய சேமிப்பு திட்டமாகும். இது நிதி பாதுகாப்பு மற்றும் வரி நன்மைகளை வழங்கினாலும் அனைத்து இபிஎஃப் பணி விலக்குகளும் வரியிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படுவதில்லை. எப்போது இபிஎஃப் பணி விலக்கம் வரிக்குட்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வது சிறந்த நிதி திட்டமிடலுக்கு தேவையானது. மேலும் இபிஎஃப் பணி விலக்கம் எப்போது வரிக்குட்படும், இபிஎஃப் பணி விலக்குகளின் வரி நிலை, பணிக்காலம் மற்றும் பணி விலக்கின் காரணம் ஆகிய இரண்டின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் 5 ஆண்டுகளுக்கு முன் பணி விலக்கம் செய்யும் போது, 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இபிஎஃப் பணி விலக்கம் செய்யப்படும் போது அது வரிக்குட்படும். பணி விலக்கப்பட்ட தொகை சம்பளத்துடன் சேர்த்து கணக்கிடப்பட்டு சம்பந்தப்பட்ட வருமான வரி நிலைக்கு ஏற்ப வரி விதிக்கப்படும். மேலும் செக் 80C-யின் கீழ் முன்பு பெற்றிருந்த வரி சலுகைகள் திரும்ப பெறப்படலாம். மேலும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு பணிவிலக்கம் செய்யும் போது, 5 ஆண்டுகளுக்கு பிறகு இபிஎஃப் பணிவிலக்கம் செய்வதால் அது வரி விலக்காக இருக்கும். முதலான வைப்பு மற்றும் பெற்றுக்கொள்ளும் வட்டி இரண்டும் வரியிலிருந்து விடுவிக்கப்படும். ஆனால் சேவை காலத்தில் இடைவெளி இருந்தால் இது வரி விதிக்கக்கூடியதாக மாறும். மேலும் இபிஎஃப் வட்டியில் வரி விதிக்கப்படுமா? இபிஎஃப் கணக்கில் கிடைக்கும் வட்டி வரிக்கு உட்பட்டதா என்பதும் முக்கியமான அம்சம். ஓய்வு பெற்ற இபிஎஃப் கணக்கில் வட்டி கிடைத்தால் அதற்கேற்ப வரி விதிக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு அதிகமாக வட்டி வந்தால் அந்த மிகை தொகைக்கு வரி விதிக்கப்படும். மேலும் இபிஎஃப் பணி விலக்கின் மீது பாதிப்பை ஏற்படுத்தும் அம்சங்கள் என்னவென்றால், பணி விலக்கின் தன்மை, மருத்துவ அவசர நிலை, வேலை இழப்பு போன்ற காரணங்களுக்காக இபிஎஃப் பணி விலக்கம் செய்யும் போது சில சமயங்களில் வரி விதிக்கப்படாது. மேலும் டிடிஎஸ் கூட்டல் வரி கழித்தல், அதாவது 50,000 விட அதிகமான இபிஎஃப் பணி விலக்கிற்கு இபிஎஃப்ஓ 10% டிடிஎஸ் பிடித்து கொள்ளும். மேலும் பேன் விவரம் வழங்கப்படாவிட்டால் டிடிஎஸ் விகிதம் 30% உயரும். மேலும் இபிஎஃப்பின் பல்வேறு பகுதிகள் மற்றும் அவற்றின் வரி நிலை, அதாவது இபிஎஃப் மற்றும் வட்டி, முதலான வைப்பு வட்டி வரி விதிக்கப்படலாம். மேலும் இதில் விபிஎஃப், அதாவது தன்னார்வ ஒழுங்குமுறை நிதி, இபிஎஃப் உடன் ஒத்த வரி விதிகள். மேலும் இபிஎஸ் ஊழியர் ஓய்வூதிய திட்டம், இபிஎஸ் பணிவிலக்கம் பெரும்பாலும் வரி விலக்கு பெறும். மேலும் இபிஎஃப் பணிவிலக்கை எவ்வாறு திட்டமிடலாம்? நிரந்தர வேலை தொடருங்கள், அதாவது 5 ஆண்டுகளுக்கு முன்பு பணி விலக்கை தவிர்ப்பது நல்லது. வேலையை மாற்றும் போது இபிஎஃப்ஐ புதிய நிறுவனத்துடன் இணைக்கலாம். மேலும் இபிஎஃப் வைப்புகளையும் வட்டியையும் கண்காணிக்கவும், அதாவது உங்கள் பணி விலக்கில் எந்த அளவு வரி விதிக்கப்படும் என்பதை கண்காணிக்கவும். மேலும் உங்கள் பணி விலக்கில் எந்த அளவு வரி விதிக்கப்படும் என்பதை கண்காணிக்கவும் நிபுணர்களின் ஆலோசனை பெறுங்கள். அதாவது இபிஎஃப் வரி விதிகளில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும். நிதி ஆலோசகர்களின் உதவியுடன் உங்களின் வரி பாரத்தை குறைத்துக் கொள்ளலாம். மேலும் இபிஎஃப் வரி விதிகள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? அதாவது இபிஎஃப் என்பது ஓய்வூதிய பாதுகாப்பிற்காகவும் வரி சலுகைகளுக்காகவும் பயன்படும் ஒரு முக்கிய கருவியாகும். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பணி விலக்கை செய்வது வரிக்குட்படும். மேலும் வட்டி வரம்பை மீறினால் கூட வரி விதிக்கப்படும். எனவே நல்ல திட்டமிடலுடன் இபிஎஃப் பணி விலக்கை பராமரிப்பது மிக முக்கியம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.